வேதாக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம். நீ எக்ஸாம் போயிட்டு வா, அதுக்கப்புறம் ஃபங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. பா நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்றாங்க. இல்லம்மா நீ போயிட்டு வந்துரு, சொல்றத கேளு, சீக்கிரமா வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்கூல் எல்லாமே முடிஞ்ச உடனே வெளியே வந்து நிக்கிறாங்க. அப்போ மிர்லு வராங்க. வந்த உடனே தன்வி பார்க்குறாங்க. அப்போ மிர்லு சொல்றாங்க, அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பாசமா என் கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன நீ யார் வந்து உன்னை கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷனா என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மிர்லு கேட்குறாங்க. இல்லை அம்மாவுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது, நான் போனால் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே யோசிக்கிறாங்க. ஓ ஃபங்க்ஷன் இருக்கா உனக்கு, நீ தன்வி வந்தால் தான் எல்லாமே பண்ணிப்பியா, அந்த ஃபங்க்ஷனில் தன்வி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. தன்வி டைம் ஆகுது, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க மிர்லு. இல்லை இல்லை வேண்டாம், என்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அம்மாவை நம்ப மாட்டியா, அம்மாவுக்கு அவர் தான் நம்ப மாட்டார், நீயும் அப்படியே இருக்கியே, வா அம்மா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க தன்வியை. வசந்த் ஸ்கூலுக்கு வராரு. வந்து சுற்றி சுற்றி தேடுறாரு, எங்கே தன்வியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறாரு. ஆனால் காணோம், எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அங்கே வீட்டில் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆகி தன்வி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேதா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இன்னும் தன்வி வரல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வசந்த் தன்வியை தேடிட்டு இருக்காரு. ஆனால் தன்வி கிடைக்கல. மிர்லு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. இப்போ என்ன பண்ணுறது, இவ்வளோ நேரம் அங்கேயும் கிடைக்கலையே, இப்போ நம்ம ஃபோன் பண்ணுவோம் விக்ரமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. இல்லை இங்கே தன்வியே இல்லை, ஸ்கூல் ஃபுல்லாக தேடிட்டேன், எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விக்ரம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை தன்வி அங்கே ஸ்கூலில் இல்லைன்னு சொல்கிறான் வசந்த் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, சரி பார்க்கலாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. தன்வி ஏதாவது சாப்பிட்றியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மிர்லு கேட்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுங்க, நான் அம்மாவை பார்க்கணும், நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தாம்மா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் சீக்கிரமாக உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மிர்லு தன்வி கிட்ட சொல்கிறாங்க. தன்வி வீடு வருமானு பார்க்குறாங்க.